ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். மிகவும் நல்லவர். ஒரு நாள் சாதுக்களை விருந்துக்கு அழைத்தார். சாதுக்களுக்கு உணவு தயாராகி கொண்டு இருந்தது. அப்பொழுது ஒரு கழுகு ஒரு பாம்பை கவ்வியபடி பறந்து சென்று கொண்டிருந்தது. பாம்பின் வாயிலிருந்து விஷம் கீழே விழுந்தது. எங்கே என்றால் சாதுக்களுக்கு தயாராகி கொண்டிருந்த அந்த உணவில் அந்த பாம்பின் விஷம் விழுந்து விட்டது. அந்த உணவை சாப்பிட்ட 10 சாதுக்களும் இறந்து விட்டனர். அப்போ யமதர்மராஜா கிட்ட சித்திரகுப்தன் கேட்கிறார், இந்த 10 சாதுக்களும் இறந்துட்டாங்க. இதுல யார் மேல இந்த பாவம் போய் சேரும்? அவர்களை அரண்மனைக்கு அழைத்த ராஜா மீதா அல்லது விஷத்தை கக்கிய பாம்பின் மீதா? பாம்புக்கு தான் கீழே உணவு இருக்கு என்று தெரியாதே. அப்போ கழுகின் மீதா? கழுகு தன் உணவுக்காக பாம்பை பிடித்தது. அது இறைவனின் படைப்பு, அதனால தவறு இல்லையே. அப்போ இந்த பாவத்தை யார் தலையில் கட்டுறதுன்னு குழப்பமாயிடுச்சு சித்திரகுப்தனுக்கு. யமதர்ம ராஜா சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, பதில் கிடைக்கும் என்றார். 2 நாள் கழித்து அந்த ஊர் வழியே 5 சாதுக்கள் வந்தாங்க. அங்கே ஒரு பாட்டி பழங்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தாள். அந்த சாதுக்கள் அந்த பாட்டியிடம், அரண்மனைக்கு செல்லும் வழி எது என்று கேட்டார். உடனே பாட்டி, அப்பா சாதுக்களே, அரண்மனைக்கெல்லாம் போகாதீங்கப்பா. அங்கே அரசர் சாதுக்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்கிறார் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாள். இதை கேள்விப்பட்ட யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு, சித்திரகுப்தா, அந்த 10 சாதுக்கள் இறந்த பாவத்தை இந்த பாட்டியின் தலையில் கட்டு என்றார்.